கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுப்பேற்று 6 மாதங்களில் மக்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ளார் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின். அவரது அணுகுமுறைகள், அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் காவல் பொறுப்பை சுமக்கும் 54வது அதிகாரியாக திகழ்கிறார் ஸ்டாலின். காஞ்சிபுரத்தில் பிறந்து அரசு பள்ளியில் பயின்று கால்நடை மருத்துவரான பிறகு IPS முடித்து காக்கி சீருடை அணிந்திருக்கிறார். குமரியின் நீண்டகால தலைவலியான கனிமவளக் கடத்தலை தடுக்க 48 சோதனைச் சாவடிகளை அமைத்து 185 பேர் கைது, 102 வாகனங்கள் பறிமுதல் என ஜனவரி மாதம் பொறுப்பேற்ற போதே அதிரடி காட்டியுள்ளார். இந்த கனிமவளம் பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக நடைபெறும் அனைத்து விதமான லாரிகள் மீது நம்ம வழக்கு பதிவு பண்ணிட்டு வரோம். வித்தவுட் பாஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் எந்த லாரிஸ் என்ட்ரு ஆக முடியாத அளவுக்கு 46 செக் போஸ்ட் 24/7 நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சாலை விபத்துகளை தடுக்க நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி, ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி, நம் குமரி நம் பாதுகாப்பு, ரீல்ஸ் காம்படிஷன் போன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் குமரி SP ஸ்டாலின். மக்களுடன் தொடர்பில் இருப்பதற்காக வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகம் செய்துள்ளார் SP ஸ்டாலின். இளஞ்சிறார் மீதான பாலியல் தாக்குதல்களை தடுக்க இவர் அறிமுகப்படுத்திய திட்டம்தான் நிமிர். சிங்கிள் பேரண்டின் பிள்ளைகள், பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் குழந்தைகள் என தேர்வான 2000 பிள்ளைகளை கண்காணித்து வருகிறது நிமிர் குழு. என் பொண்ணு 10th 455 மார்க் எடுத்திருந்தா, 11th படித்தா. +2 குடும்ப சூழ்நிலை காரணமாக அவளால் +2 படிக்க முடியலை. அவங்க ஸ்கூலில் போய் டேட்டா கலெக்ட் பண்ணி என் பிள்ளை எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு +2 படிக்கிறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ நிமிர் டீமில் இருந்து அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க இப்போ எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களில் மக்களின் பாதுகாப்புக்கும் உதவிக்கும் சுற்றுலா ரோந்து என்ற பெயரில் ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி மொழிகள் அறிந்த காவலர்களை களமிறக்கியுள்ளார் SP. மக்களிடம் நேரடியாக மனுக்களை பெற்று விசாரிப்பதோடு விசாரணையின் திருப்திகரத்தை அறிய ஃபீட்பேக் சென்டரை தொடங்கியுள்ளார். கிராமப்புற பாதுகாப்புக்கான ஊர்காவல் கண்காணிப்பு திட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு காவலரை நியமித்துள்ளார். 2 CCTVகள் பொருத்தியுள்ளார். அந்த காவலர் கிராமத்துக்கும் காவல்துறைக்கும் பாலமாக இருப்பார். மனம் திறந்து என்ற பெயரில் காவல்துறையினருடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சிகளை நடத்தியதில் காவலர்கள் பலருக்கு விரிசுருள் சிரை நோய், அதாவது வெரிகோஸ் வெயின்ஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. காவலர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நீண்ட நேரம் நின்று கொண்டிருப்பதே விரிசுருள் சிரை நோய்க்கு காரணம் என்பதால் போக்குவரத்து காவல்துறையினர் பணியின் போது சற்றே ஓய்வெடுக்க வசதியாக பிரத்யேக பேரிகார்டுகளை வழங்கியுள்ளார் SP ஸ்டாலின். மேலும் அலுவல் நிமித்தமாக வெளியூர் செல்லும் காவலர்களுக்காக காவலர் தங்கும் விடுதியை திறந்து வைத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் கோகுல்.